ஐயப்பன் அப்படி இப்போ காட்டுக்கு வராரு. இதோட துளசி மணி மாலை போட்டு இருமுடியோட ஐயப்பன் காட்டுக்குள்ளே நுழையிறாரு. நுழையும்போது முனிவர்கள், தேவர்கள், ரிஷிகள் எல்லாம் ஐயப்பனுக்கு அப்படி மாலை போட்டு பூமாரி பொழிந்து ஐயப்பனை வரவேற்கிறாங்களாம். அப்போ தான் ஐயப்பனுக்கு ஏன்டா நம்ம சாதாரண ஆள், நம்மளுக்கு எதுக்கு இது மாதிரி தேவர்கள்லாம் வந்து மாலைகளெல்லாம் போட்டு என்னன்னு புரியலையே அப்படின்னும்போது, நாரதரும் அகஸ்தியரும் ஐயப்பனிடம் அவருடைய அவதாரத்தை பற்றி எடுத்து சொல்கிறார்கள். அப்போதான் ஆஹா, அப்போ தான் ஐயப்பனுக்கு தெரியுது தான் கடவுள்னு. அப்போது 12 வயசு வரைக்கும் ஐயப்பனுக்கு தான் கடவுள்னு தெரியாது, தெரியக்கூடாது என்பது இறைவனுடைய கட்டளை. இப்போது ஐயப்பன் தயாரானார். தயாராகும்போது நாரதர் வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. இது மாதிரி மகிழ்ச்சி வரம் வாங்கினது, மகிழ்ச்சி சம்ஹாரம் பண்ணுறதுக்கு நீ தான் அவதரித்திருக்கிறாய் என்று சொன்னவுடன் இப்போ ஐயப்பன் ரெடி ஆயாச்சு. முனிவர்கள், தேவர்கள் எல்லாம் ஐயப்பனை ஒரு மேட்டிலே உட்கார வைக்கிறார்கள். ரொம்ப முக்கியமான விஷயங்க இது. ஐயப்பனை ஒரு மேடையிலே உட்கார வைக்கிறார்கள். அப்போது அந்த விஸ்வகர்மா, மயன் போன்ற பெரிய பெரிய சிற்பிகள் எல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அந்த காலத்தில், தேவர்கள் காலத்தில் அவங்க ஐயப்பனுக்கு ஒரு பொன்னால் ஆன கோவிலை கட்டுகிறார்கள். பொன்னால் தங்கத்தால் ஒரு கோவில் கட்டுறாங்க. மேடில் உட்கார்ந்ததுனால ஐயப்பனுக்கு அந்த இடம் பொன் அம்பல மேடு அப்படின்னு ஒரு பேர் வந்தது. இன்றைக்கி நம்ம ஜோதி பார்க்குறோம்ல காந்தமலையில், அந்த காந்தமலை தான், அங்கு தான் அதன் அருகில் பொன்னம்பல மேடு இருக்கிறது. இந்த பொன்னம்பல மேடில் ஐயப்பனை உட்காத்தி வச்சு தேவர்கள், பரசுராமர் முதற்கொண்டு அகஸ்தியர் எல்லாரும் ஐயப்பனை ஸ்தோத்திரம் பாடி நமஸ்காரம் பண்ணுறாங்க. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள். அப்போ தான் ஐயப்பனுக்கு நான் என்ன பண்ணணும் அப்படின்னும் போது இந்த கதையை திரும்பி சொல்கிறாங்க. மகிழ்ச்சியை சம்ஹாரம் பண்ணணும், நீ தான் சரியான ஆள் அதுக்கு அப்படின்னு உடனே கண்டிப்பாக நான் பண்ணித்தரேன்னு சொல்லி ஐயப்பன்கிட்ட இப்போ நாரதர் என்ன சொல்கிறாரு, நீ இதை மாதிரி கோலத்தில் போனால், ஏன்னா ஐயப்பன் ரொம்ப அழகு, ஏற்கனவே அழகு, அதில் வந்து ராஜ பரம்பரை வேறு, ராஜகுமாரன், அப்போ எப்படி இருப்பான், பழம் தக 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 தகன்னு இருக்கும்போது, அப்போது நான் என்ன பண்ணணும், அப்போ வேறு இது நான் இப்படி தானே போக முடியும் அப்படின்னும் போது நாரதர் சொல்கிறாரு, நீ இப்படி போக முடியாது, ஏன்னா இப்போது மகிழ்ச்சிகிட்ட இன்ஃபர்மேஷன் போயாச்சு. எப்படி போயாச்சு, உன்னை சம்ஹாரம் பண்ணுறதுக்கு ஆள் வந்தாச்சு அப்படின்னு. இப்போ அவளுக்கு என்ன ஆசை, நம்மளை யாரா அப்படி 12 வயசு பையன் நம்மளை யாரா சம்ஹாரம் பண்ண முடியும், அந்த பையனை நம்ம பார்க்கணும் அப்படின்னு அவளுக்கு ஒரு ஆசை வருது.